ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 33 அதிகாரம் 9-10 வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், தேசம் துக்கித்து விடாய்த்திருக்கிறது, லீபனோன் வெட்கி வாடுகிறது, சாரோன் வனாந்திரத்துக்கு ஒப்பாகிறது, பாசானும் கார்மேதும் பாழாக்கப்படுகிறது. இப்பொழுது எழுந்தருளுவேன், இப்பொழுது உயருவேன், இப்பொழுது மேன்மைப்படுவேன். சாரோன் செழிப்புள்ள இடமாக இருந்தது, ஆனால் தற்போது வனாந்தரத்தை போல பாழாக்கப்பட்ட இடமாக மாறிவிட்டது. இதனால் வெட்கப்படுகிற சூழ்நிலை, துக்கத்தினாலே விடாய்த்து போன சூழ்நிலை. இதை மறுசீரமைக்க கர்த்தர் சொல்லுகிறார், நான் எழுந்தருளுவேன், உயருவேன், மேன்மைப்படுவேன். ஒரு காலத்தில் எனது ஆவிக்குரிய ஜீவியம், வேலை, தொழில், குடும்பம் இவைகளெல்லாம் செழிப்புள்ளதாய் காணப்பட்டது. ஆனால் தற்போதோ அவைகளெல்லாம் வனாந்தரமாய் மாறி நிற்கிறது நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம். இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக உங்களுக்காக கர்த்தர் எழுந்தருளப் போகிறேன் என்று சொல்லுகிறார். உங்கள் பிரச்சனைக்கு மேலாக உயர்ந்து அதை அமர்த்த போகிறார். அவருடைய நாமம் மேன்மைப்பட போகிறது. அதன் மூலமாய் அற்புதங்கள் நடக்க போகிறது. இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.